சார், இந்த பாஜகவுடனான கூட்டணி இது தொடர்பான கேள்விக்கு அவர் கொள்கை வேறு கூட்டணி வேறு, அப்ப கொள்கை ஒன்னா இருக்கு அப்படின்னா நாங்க திமுக கூட நீங்க உங்களுடைய கட்சி இணைச்சிட்டு போயிடலாமே அப்படின்ற பார்வையெல்லாம் முன் வச்சாரு. தொடர்ந்து இந்த பாஜகவுடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு அவர் சொல்றது கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்றதா. நீங்க ஒரு காலத்துல திமுக கூட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க, அப்ப நீங்க கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது கெட்ட கட்சியா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பி இருந்தாரு. அப்போ அந்த பார்வையில இருந்து பாக்குறப்போ நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் திமுகவுக்கும் பொருந்தும் தானே? திமுக கலைஞர் இருக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தார்கள். அந்த கூட்டணி வைத்திருந்து பின்னர் அந்த கூட்டணியை முறித்து கொண்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆக்டோ பஸ், அது இரத்தத்தை உறிஞ்சுவது, அதோடு அரசியல் அணி சேருவது தவறு என்று கலைஞரே சொல்லியிருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் அணி சேர்ந்து அந்த அணியில் இருந்து விலகி இனி ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். எடப்பாடி அவர்களும் கூட்டணி சேர்ந்து இனி கூட்டணி கிடையாது, பாஜகவோடு கிடையாது என்று அவரும் அறிவித்திருக்கிறார். கடந்த காலத்தில் சேர்ந்த அத்தனை பேரும் தங்களுடைய அனுபவத்தில் பாஜக ஒரு மோசமான கட்சி, ஒரு வகுப்புவாத கட்சி, ஒரு பாசிஸ்ட் கட்சி, அதோடு சேர மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். திமுக அறிவித்திருக்கிறது, ஜெயலலிதா அவர்கள் அறிவித்திருக்கிறார், எடப்பாடியே அறிவித்திருக்கிறார். அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோமே தவிர வேறு காரணங்கள் அல்ல. திமுக கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வது நகைப்புக்குரியது. கொள்கை இல்லாமல் கூட்டணி எப்படி இருக்க முடியும்? ஒரு கட்சியே இன்னொரு கட்சி, ரெண்டு கட்சிக்கும் ஒரு கட்சியோட அதன் அனைத்து கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு கூட்டணி சேருவதல்ல. பொதுவான பல பிரச்சனைகளில் ஒரு இணக்கம் இல்லாமல் ஒரு முரண்பாட்டோடு எப்படி கூட்டணி சேர முடியும்? பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரொம்ப மோசமானதுதான், ஆனால் நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்று எடப்பாடி அவர்கள் சொல்லுகிற விளக்கத்தை ஏற்க முடியாது. என்னென்ன கொள்கை அடிப்படையில் நாங்கள் உடன்படுகிறோம், எல்லா கொள்கையும் வேண்டாம். எந்த கொள்கையில் பாஜகவோடு அதிமுக உடன்படுகிறது என்பதையாவது குறைந்தபட்சம் சொல்ல வேண்டும். எல்லா கொள்கையும் வேண்டாம். இப்ப திமுக நாங்கள் கூட்டணி இருக்கிறோம், திமுக அவருடைய கொள்கையில் எல்லா கொள்கையும் நாங்கள் உடன்பட்டோம், அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கை திமுக உடன்பட்டது என்றல்ல, பொதுவான பல விஷயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம். அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையில் எந்தெந்த கொள்கையில் உடன்பாடு காண்கிறது? இப்ப தொகுதி மறுசீரமைப்பு, தமிழ்நாட்டுக்கு இடம் குறையும், 8 சீட்டு குறையும் சொல்றாங்க. இதை எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார்களா? மதச்சார்பின்மை கொள்கை, அதற்கு எதிராக பிஜேபி செயல்படுகிறது என்று நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். இல்ல அவங்க மதச்சார்பின்மை கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று எடப்பாடியால் சொல்ல முடியுமா? அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். இல்ல அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பிஜேபி இல்லை என்று சொல்ல முடியுமா? பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே ஒன்று தமிழ்நாட்டிலும் ஏற்படும், மற்ற மாநிலங்களிலும் ஏற்படும் என்ற ஒரு அபாயகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார்களா? தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, அந்த அமைப்பு இன்றைக்கு செயலிழந்து விட்டது. மோடி அமித்ஷா உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறிவிட்டது. பாஜக என்ன உத்தரவு போடுகிறதோ அந்த உத்தரவை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு அது செயலிழந்து விட்டது என்று நாங்கள் விமர்சிக்கிறோம். இந்த விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பதில் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி.